வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 14க்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மொதல் எபிசோடில் இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறதுக்கான பக்காவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பேசிக்லேருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையுமே வந்துட்டு இந்த சீரீஸில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14வது எபிசோட். ஸோ போன 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது எபிசோட் 13 வந்துட்டு பார்ட் 1 2 வீடியோ நான் போட்டிருந்தேன். அது கம்ப்ளீட்டாக எப்படி வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுவும் மொபைலை வச்சு அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்றைக்கி நம்ம சேனல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு லோகோ பேனர் அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப முக்கியமே இந்த 2 தாங்க, சேனல் லோகோ, சேனல் பேனர். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, லோகோ வச்சா பேனர் வைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ரெண்டையுமே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும். உங்களோட சேனலுக்கு புதுசாக வியூவர்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த சேனல் லோகோ அண்ட் பேனர் செட் பண்ணுறதுல இருக்கிற பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ லோகோவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தாலே போதும். பிசி இருக்கணும், சிஸ்டத்தில் பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸை வச்சே லோகோ க்ரியேட் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன் அப்படின்னா PixelLab அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யார் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்களே வந்துட்டு ஒரு லோகோ மேக் பண்ணுங்கள். நான் சொன்ன அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் சூப்பராக நல்ல குவாலிட்டியான லோகோ வந்துட்டு மேக் பண்ண முடியும். அடுத்தது சேனல் பேனர். சேனல் பேனர் வந்துட்டு என்ன சைஸில் இருக்கணுங்கிறத நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த சைஸில் முதல்ல ஸ்க்ரீனை நீங்கள் செட் பண்ணிக்கணும், நான் சொன்ன PixelLab அப்ளிகேஷனில். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் சேனல் பேனரை வந்துட்டு மேக் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் விஷயம். இப்போ இந்த சேனல் லோகோ, பேனர் அது ரெண்டையும் எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அதோட சைஸ் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது இந்த சேனல் பேனரில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாருமே பேனரில் என்ன வைப்பாங்கன்னா, சிம்பிளாக அவங்க சேனல் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி அப்படியே பேனரில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட பேனர் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, நம்ம சேனலில் என்ன விஷயத்தை நம்ம சொல்ல வரோம், அதே மாதிரியே நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் மூலிமா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சேனல் பேனர் மூலிமா சொல்லும்போது அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வியூவர்ஸ்க்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த சேனலில் இந்த மாதிரியான கண்டென்ட் தான் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராக புரியும். அதே மாதிரி இன்னொரு சைடு, நீங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறீங்க அப்படிங்கிற அந்த டேட்டு டைமிங்கையும் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அது அட்ராக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் வியூவர்ஸோட மைண்டில் பதிவுங்க. ஸோ இந்த சேனலில் இந்த டயத்துக்கு வீடியோ வருது, ஒரு வாரத்துக்கு 4 வீடியோவா இந்த டேயில் வருதுங்கிறத அவங்க கிளியராக புரிஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் பேனர் எடுத்துக்கோங்க. சேனல் நேம் வந்துட்டு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன், என்னுடைய ஃபோட்டோ அதில் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலில் என்னென்னைக்கு வீடியோஸ் வருது, எந்தெந்த டைமிங்க்கு வருதுங்கிறதையும் ஒரு சைடு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஈஸியாக தெரியும், ஓகே இந்த டயத்தில் வந்துட்டு இந்த சேனல் வீடியோஸ் வந்துட்டுருக்கு, இந்த டயத்தில் நம்ம போனோம்னா புது வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியும் இந்த சேனல் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்மளோட புது வீடியோஸ்க்கு, ரீசெண்ட் வீடியோஸ்க்குலாம் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சேனல் பேனர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வச்சுருக்கிறது ஜஸ்ட் சிம்பிளாக வச்சுருக்கேன். இதை இன்னும் நீங்கள் நிறையா க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் மேக் பண்ணலாம். உங்கள் சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறீங்கன்றதெல்லாம் உங்கள் சேனல் பேனர் மூலியமாகவே சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிப்பு தான். நீங்கள் தான் வந்துட்டு அதை அப்படியே பில்டு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உங்களோட சேனலுக்கு. ஸோ சேனல் லோகோ அண்ட் பேனரில் இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு இவ்வளோ தான். இப்போ இந்த சேனல் லோகோ அண்ட் பேனரை எங்கே போய் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மொபைலில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மொபைலில் உங்களோட யூடியூப் சேனலுக்கு லோகோ அண்ட் பேனர் செட் பண்ணுறீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஒரு பேஜ் வரும். இப்போது அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைல் வியூவில் தான் வந்துட்டு இருக்கும். டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 புள்ளியையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கடைசியில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போன உடனே எப்படி பிசியில் உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வருமோ அதே மாதிரியே மொபைல்லேயும் வந்துட்டு இப்போ வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடது பக்கம் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போன உடனே ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் லோகோவை செட் பண்ணுறதுக்கான அந்த டேப் இருக்கும். அதுக்கு கீழே உங்கள் சேனலுக்கு பேனர் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதுக்கு கீழே பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். பிராண்டிங்னா என்னங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக அடுத்த வர எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சேனல் லோகோ அண்ட் பேனர் எப்படி செட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிலே வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்கள் லோகோலாம் கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். லோகோ அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் சர்க்கிள்லேயே வந்துட்டு மேக் பண்ணுங்கள், அதாவது ரவுண்ட் ஷேப்லேயே வந்துட்டு லோகோ இருக்கிற மாதிரி மேக் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு வந்து அந்த யூடியூப் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள்
யூடியூப் அப்ளிகேஷனில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த மாதிரி லோகோ ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வச்சிங்கனாலும் அது ரவுண்டாக தான் காமிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோகோ அப்படிங்கிறது வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ PixelLab அப்ளிகேஷனை எப்போல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க வீடியோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக்கு, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக்கு, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க மச்சீஸ். அடுத்த எபிசோட் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.